ஹேட் ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ திங்க் எல்லாருமே ஹாப்பியாக தான் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எடிட் பண்ணும்போது கூட அப்படியே என் பல் ஈனே இருக்குது. ஸோ நிறைய பேர் 3 மாதமாக கேட்ட உங்களோட டை ஹார்ட்டட் ஒரு ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். டை ஹார்ட்டடான்னு எனக்கு தெரில, இருந்தாலும் உங்கள் மனம் கவர்ந்த நம்மளுடைய மேரி மை சிட்டி மாமா சீசன் 2 வந்தாச்சு. எல்லோரும் ஹாப்பியா, சந்தோஷமா? ஓகே. அண்ட் வந்துட்டு புதுசாக எந்த விஷயமும் சொல்கிறதுக்கு இல்லை, நார்மலாக சொல்கிறது தான். புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸை படிக்கும் போது நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் நிஜமாக சொல்கிறேன், உங்கள் கமெண்ட்ஸை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஆகுது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ சீசன் 2 பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு ஸ்டோரியெல்லாம் இல்லை. சீசன் 1 வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கும், ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்து சேம் தான்டா. நம்ம பாய்ஸ் எல்லாருமே சேம் பிஸ்னஸ்மேன் அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம பாய்ஸோட ஒய்ஃப், ஓகேவா? ஸோ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள், உங்கள் அத்தை, உங்கள் மாமா, நம்மளோட 7 பாய்ஸ், நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டில் ரெடியாக இருக்கீங்க. ஐ மீன் கொரியாவோட ஏர்போர்ட்டில் இருக்கீங்க, கார் வர்றதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் சாரியாக தான் ஆக்சுவலி வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த பீப்புள்ஸ் ஒரு மாதிரி வியர்டாக உங்களை பார்க்குறாங்க. சில பேர் வந்து அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, ஆனால் என்ன ட்ரெஸ்ஸுன்னே தெரியலையே அந்த மாதிரி பார்க்குறாங்க. சில பேர் என்ன ட்ரெஸ்ஸு இது அந்த மாதிரி பார்க்குறாங்க. பட் நீங்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. ஸோ நம்ம பாய்ஸ்கிட்ட காமிச்சா, நம்ம ஜிம்மில் இருந்துட்டு கொஞ்சம் கூட சென்ஸே கிடையாது, அவள் தான் மாடர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணுவாள்ல, இதுக்கு இப்போ இந்த பட்டிக்கோட மாதிரி இந்த சாரீ கொண்டு வந்து வியர் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு சத்தியமாக இரிட்டேட் ஆகுது. எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க, வியர்டாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்துட்டு, ஆமாம் ஹயம், எனக்கு இவ்வளோ பார்க்க பார்க்க பற்றிட்டு வருது, ஏதோ அம்மா அப்பாக்காக மேரேஜ் பண்ணி தொலைஞ்சிட்டோம், அவளுக்கு கொஞ்சம் இது ஃபீலிங்ஸ் இருக்கா பாருங்க, அவள் பாட்டுக்கு இருக்கா, நமக்கு தான் அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆரம் வந்துட்டு, டேய் அவளுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அவள் அது போட்டிருக்காடா, உங்களுக்கு என்னடா? இப்போ ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கே சப்போர்ட் மட்டும் இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவளை உனக்கு எப்போ இல்லைன்னு தெரியும்? நம்ம அங்கேருந்து வந்துட்டோம், இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் உனக்கு அவளை நம்ம மேரேஜ் பண்ண திருவிழாவிலேருந்து தானே உனக்கு தெரியும், ஆனால் எங்களை உனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் இல்லை, ஆனால் நீ எதுக்கு எப்போ பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணுற? டே ஜிமன், நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு உங்களை பற்றியும் நல்லாவே தெரியும், அவளை பற்றியும் நல்லாவே தெரியும், ஓகேவா? ஆனால் நீங்கள் இப்போ சேஞ்ச் ஆனதுக்கு என்ன காரணம்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆமாம், உனக்கு எது தெரிஞ்சாலுமே நீ தெரியலன்னு தான் ஆரம்பம் சொல்லுவேன். எப்பயுமே நீ இனிமேல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். வழக்கமாக பிரதர்ஸ்க்கெலாம் கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு ஏதோ சண்டை பண்ணி பிரதர்ஸ் எல்லாம் பிரித்து விட்ருவா. இங்கே சேம் அதே தான், ஆனால் வேறு டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா அங்கே நிறைய பொண்ணுங்க வருவாங்க, 2 பிரதர்ஸ் இருந்தால் 2 பொண்ணுங்க வந்து பிரித்து விட்ருவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தி வந்து நம்ம எல்லாரையும் மொத்தமாக பிரிச்சிட்டா. ஐ மீன் இங்கே எல்லாரையும் இல்லை, ஒன்றை எங்கள்கிட்டருந்து பிரிச்சிட்டா. ஜிமன், அவள் என்றைக்கும் அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டா, அவள் அந்த மாதிரி பிரிக்கவும் இல்லை, அவளோட கேரக்டரும் அது கிடையாது, புரியுதா? உன்ட்டெல்லாம் பேசுறது வேஸ்ட் ஆரம். ஜிமன், எப்போ பாரு நையன்ட்டு எது சொன்னாலும் அவளுக்கே சப்போர்ட், எது சொன்னாலும் அவளுக்கே சப்போர்ட், எது சின்ன வயசுலேருந்து அவள் கூடயே வளர்ந்த மாதிரி. சரி கூல்டவுன் ஜிமன், கூல்டவுன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிவிட்டு எல்லாருமே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ காரும் வந்துச்சு, உங்கள் அத்தையும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அத்தை, மாமா இந்த ஆரம் இருக்க காரில் இருக்கீங்க, மற்ற பாய்ஸ்லாம் இன்னொரு காரில் உட்காந்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும் போது உங்கள் அத்தை வந்து உங்களை பார்த்துட்டு, பையன், அத்தை இல்லை உனக்கு எது பயமாக இருக்கா, ரொம்ப பயப்படுறியா என்ன? இல்லை அத்தை, புது இடம் இல்லை, ஸோ அப்படி தான் இருக்கும், பழகிக்கிறேன். சரிம்மா, உனக்கு இது வேணும்னா நம்ம பசங்கள்கிட்ட கேளு,
எல்லாமே உனக்கு செஞ்சு தருவாங்க. ஓகேவா? அண்ட் தனியாக எங்கேயும் வெளியே போகாத. ஏன்னா இது புது ஊர், உனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ எங்கேயும் வெளியே போகாது. ஓகே? ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஏன்டா டல்லாகவே இருக்க? இல்லை ஊரில் அப்பா அம்மா கூடயே தானே எப்பயுமே இருப்பேன். இங்கே தனியாக இருக்க போகிறோங்கிறத நினச்சா ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஓ சரி, நீங்கள் கவலையப்படாத. ஓகேவா? உனக்கு எப்போல்லாம் உங்கள் அம்மா ஞாபகம் வருதோ நீ அப்போ கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துடு. உங்கள் வீட்டுக்கா? அதான் அப்போது ஒரே வீட்டில் இல்லையா? இல்லையே ஒயன், நீயும் உன் புருஷனுங்களும் தனியாக இருக்க போகிறீங்க, நானும் மாமாவும் தனியாக இருக்க போகிறோம். ஆனால் ஏன் ஒரே வீட்டில் இருக்கும்னு தான் நான் நினச்சேன். ஆமாண்டா, பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி தேவைப்படும்ல. ஸோ அதனால தான் நானும் மாமாவும் இந்த முடிவு எடுத்தோம். அது இல்லாமல் அவ்வளோ பெரிய வீட்டில் வேணாம், அதனால் நாங்கள் ஒரு குட்டி வீடு பார்த்துட்டு நாங்கள் 2 பேருமே எப்பயோ ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்படி வேணாம் ப்ளீஸ் எங்கள் கூட இருங்களேன் ப்ளீஸ். ஐயோ வயன், எனக்கு புரியுது நீ பயப்படுற. அண்டு இவனுங்களும் கொஞ்சம் ரஃப்பு தான். பட் ஆனால் வெளியே எவ்வளோக்கு எவ்வளோ ரஃப்பு, உள்ள அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்ட். போக போக நீ புரிஞ்சுப்ப. ஐயோ நீங்கள் வேறு கூட்டத்தில் இருந்தாலே வச்சு என்ன செஞ்சுருவானுங்க. இதில் தனியாக வேறு இருக்கேன். என்னெல்லாம் குடும்பம் நடக்க போதோ தெரியல. பிடிக்காம தான் கல்யாணமே பண்ணிட்டானுங்க. இவங்க வேற புரியாமல் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கும் போதே ஆக்சுவலி நீங்களும் உங்கள் அத்தையும் பின்னாடி இருப்பீங்க. ஆரமும் உங்கள் மாமா தான் உங்கள் மாமா தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பாரு. டிரைவரை வந்து போக சொல்லிட்டு உங்கள் மாமா ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ ஆரம் வந்து இதுக்கு பக்கத்து சீட்டில் இருப்பார். ஸோ அவர் உங்களை பார்த்துட்டு, வயன் ஃப்ரீயாக விட, நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்குறேன், ஓகேவா? ஓகே மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப லோ வாய்ஸில் சொல்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு புரியுது நீங்கள் செம்மையாக பயந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க உங்களை அப்படியே நோண்டி பார்க்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் அத்தையும் மாமாவுமே இறங்கி கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஆரம் தான் கார் ஓட்டிகிட்ருக்காரு. நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. கையில் போட்டு மாவு பிழையிறீங்க. ஆரம் அதை நோட் பண்ணிட்டு, வயன் சொல்லுங்கள், எதுக்கு இவ்வளோ பயப்படுற? என்னை பார்த்தா உனக்கு என்ன ஏதோ மிருகம் மாதிரியா இருக்குது? ஐயோ அப்படிலாம் இல்லை ஆரம், அப்படிலாம் இல்லை, புது இடம் இல்லை. ஸோ உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது வயன். என் தம்பிங்களை நினச்சி தானே நீங்கள் அப்படியே சடனாக ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? எனக்கு தெரியும். அவனுங்களுக்கு உன்னை பிடிக்காததுக்கு காரணமே நான் தான் வயன். அன்றைக்கி அந்த ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அவனுங்க எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு நினச்சி அவன் மேலே கோவமாக இருக்கானுங்க. ஒரு நாள் அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரியும். அப்போ அவனை புரிஞ்சுப்பாங்க. நீ எதுவும் கவலைப்படாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் மேலே அவரோட ஹேண்ட் எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு கை எடுத்துறீங்க. சாரி வயன். இல்லை பரவாயில்ல மாமா, டக்குன்னு வைக்கும் ஒரு மாதிரி. ஓகே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் நம்ம பாய்ஸ் தங்கிறதுக்கான அந்த வீட்டுக்கிட்டேயும் வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய வீடு, செம்ம பெருசாக இருக்குது அந்த வீடு, ஓகேவா? ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஆரம் கூட தான் போகிறீங்க. அவனுங்கெல்லாம் ஒரு பக்கம் வராங்க, நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ போய் ஹாலில் நிற்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு. உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்குது. அது பெருசாக இருக்கிறது உங்களுக்கு மேட்டராக தெரியல. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆரம்பிட்டு பாடா இப்போ எது சிரிக்கிறாளே அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான்.
ஆரம் மட்டும் இருக்காரு. வயன் என்ன பார்க்குறப்போ, இல்லை யார் ரூம் இது? ரூமா? ஐயோ! ஆக்சுவலி வயன் இங்கே 7 ரூம் தான் இருக்குது. 7 ரூம் தான் இருக்குன்னா அப்போ நான் எந்த ரூமில் மாமா தங்குறது? அதாவது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சொல்லுங்க மாமா. இல்லை நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ அம்மாட்டே பேசிக்கோவேன். ஸோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் நம்பர் கொடுத்து, அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸோ அந்த மனுஷன் மேலே போயிட்டாரு. நீங்கள் வந்துட்டு உங்கள் லக்கேஜ் வச்சுட்டு அங்கே சோஃபாவில் போய் உக்காந்துட்டு உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ அத்தை, சொல்லுவேன் என்ன வீட்டுக்கு போயிட்டீங்களா, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அத்தை, ஆனால் இங்கே வெறும் 7 ரூம் தானே இருக்குது, நான் எந்த ரூமில் தங்கட்டும்? ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. ஆமாம் அத்தை கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு எனக்கு ரூம் தர மாட்டிங்களா? அப்போ கல்யாணம் ஆனால் ரூம் தரக்கூடாதா? ஏய் பையன், நீ உன் புருஷன் கூட தான் தங்கணும். அது அது ஓகே தான், நான் அவங்க கூட தானே இருக்கேன் இந்த வீட்டில், ஆனால் எனக்கு ரூம் இல்லையே. ஸோ எங்கள் அண்ணன் நல்ல வெகுலியாக வளர்த்து விட்ருக்கான் போல். அதாவது வயன், உனக்கு மொத்தம் எத்தனை புருஷங்க? 7 பேர். அங்கே இருக்க ரூம் எத்தனை? 7. இப்போ அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? என்னோட சேர்த்து 8 பேர். அதான் எனக்கு ரூம் இல்லையே. ஐயோ இருடி, சரி சொல்லுத்த. அப்படின்னா நீ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் ரூமில் தங்கிக்கோ, ஓகேவா? பாய், வச்சுட்டு ஃபோனை. அத்தை 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 என்னது? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் ரூமில் தங்கவா? ஐயோ அப்படிலாம் தங்க முடியாது. ஸோ கடவுளே அப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஆரம்பிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இறங்கி கீழே வராரு. என்ன ஏன் அம்மாட்ட பேசிட்டியா? பேசிட்டேன், ஆனால் 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 டெய்லியும் ஒவ்வொருத்தர் ரூமில் நான் எப்படி ஸ்டே பண்ண முடியும் ஆரம்? அவங்க யாருக்குமே எனக்கு பிடிக்காது, அது அத்தைக்குமே தெரியும். இருந்தாலும் ஏன் இப்படி? எனக்கு அதுவும் அவங்கக்கிட்டலாம் பேச தைரியம் கூட இல்லை. உங்கள்கிட்டயே நான் அப்பப்போ பயந்து பயந்து தான் பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எப்போ கோவப்படுவீங்க, எப்போ சிரிப்பீங்க, அது கூட எனக்கு தெரியவே தெரியாது. ஏய் கூல் டவுன், கொஞ்சம் காம் ஆகு. வேணா உனக்கு ஓகேனா நீ என்னோடய ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ. ஆனால் டெய்லியுமே நீ என்னோடய ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ, ஓகேவா? நத்திங் ப்ராப்ளம் டு மீ. உனக்கு எது? இல்லை எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் உங்கள் பிரதர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க? அவனுங்க நினைக்கிறத பற்றி நீ எதுவும் நினைக்காது, ஓகே? ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் லாஸ்ட் ரூம். இல்லை லாஸ்ட்டுக்கு பக்கத்து ரூம், லாஸ்ட் ரூம் ஜின்னோட ரூம், அங்கே எது போயிடாத போ. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா? அப்போ ஒரு ஒயன் ஒரு நிமிஷம். நீ என்னை ஆரம்னு கூப்பிடுறியா இல்லை மாமான்னு கூப்பிடுறியா? ரெண்டுமே தானே கூப்பிட்றேன், அதான் கேட்குறேன். ரெண்டுத்துல எதாவது ஒன்று கூப்பிட்டா ஓகே. அது என்ன, சில டைம் ஆரம்னு கூப்பிட்றேன், சில டைம் மாமான்னு கூப்பிட்றேன், சில டைம் சொல்லுங்கங்கிற. எதாவது ஒன்று வச்சு கூப்பிடுறீ. டியா? சாரி வயன், எதாவது ஒன்று வச்சு கூப்பிடு, ஓகேவா? ஓகே, ஆரம்னு கூப்பிட்டுக்கோ. ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மேலே போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே நார்மலான ஒரு வீட்டில் டெய்லி வியரான சாரீ வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரீங்க. ஸோ வந்தோடனே நம்ம பாய்ஸ் எல்லாருமே கீழே தான் இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பயமாக இருக்குது. ஷோ கீழே வேறு போகணுமா அப்படிங்கிற மாதிரி. யாராவது சொந்தக்காரங்க வந்தாலே நமக்கு எப்படி இருக்கும், ஐயோ போகணுமா நசன்னு கேள்வி கேட்பாங்களே, அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது நம்ம பாய்ஸை பார்த்தாலே. போகணுமா கீழே அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. இருந்தாலும் போயாகணுமே அப்படியே நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே பொறுமையாக கீழே போகிறீங்களா? போயிட்டு எல்லா பாய்ஸுமே சோஃபாவில் தான்
சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் நிற்கிறீங்க. அப்பன்ட்டு எல்லாருமே உங்களை பார்க்குறானுங்க, அப்படியே முறைக்கிற மாதிரி பார்க்குறானுங்க. நீங்களாம் பார்த்துட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ வந்துட்டு ஆரம் பார்த்துட்டு என்ன வயன் வேணும்? அது இல்லை, சமைக்கணுமா? யாருக்கேது பசிக்குதா? இப்போ எதுக்கு நீ இப்படி பயந்து பயந்து பேசுகிற? நார்மலாக பேசு, நாங்கள் எல்லாருமே மனுஷங்க தானே, நார்மலாக நீ பேசு, எதுக்கு இப்போ பயந்துட்டுருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் இருக்கவனுங்களாம் பார்த்தா அப்படியே முறைச்சிட்டு உங்களை அப்படியே கண்ணில் எரிச்சிருவானுங்க போல், அந்தளவுக்கு உங்கள் மேலே செம்ம காண்டாக இருக்கானுங்க அவனுங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆரவம் மட்டும் பார்த்து ஓகே எதேது சமைக்கணுமா? யாருக்கு என்ன வேணும்னு சொன்னால் நான் சமைச்சிடுவேன். அதெல்லாம் நீ ஒன்றும் சமைக்க வேணாம். இன்றைக்கி ஃபுட் வெளியேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம், நாளையிலேருந்து சமைச்சிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக வெளியவே வா. ஏன் உனக்கு அவ்வளோவா கடை ஃபுட் பிடிக்காதா என்ன? அது இல்லை, அடிக்கடி வெளியே சாப்பிட்றது ஹெல்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் கேட்குறேன். எனக்கு ஒரு நாள் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம்புக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த மாமா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட்லலாம் பட்டர்ஃப்ளை, வயிற்றுலலாம் பட்டர்ஃப்ளை அப்படி இப்படி அப்படியே பறக்குது. ஸோ இந்த பக்கம் பாய்ஸை பார்த்தா மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் திரும்பி பார்க்குறாங்க. ஆரம்பம் லைட்டாக ஷையாக வராரா, இவன் வெக்கப்படுறானோ, இதுங்க ரெண்டு நம்ம முன்னாடி ரொமான்ஸ் பண்ணது அந்த மாதிரி இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக காண்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க, அங்கே உட்கார இடமே இல்லை. ஸோ நீங்கள் பக்கத்தில் தனியாக உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிள்கிட்ட உட்காந்துக்கிறீங்களா? அதை பார்த்துட்டு அவரும் வந்து உட்காந்துக்கிறார். ஏன் என்னை அங்கே உட்காராமல் இங்கே வந்து உட்காந்தா? அது இல்லை, அங்கே இடம் இல்லைல்ல, ஸோ அதான் இங்கே வந்து உட்காந்துட்டேன். சரி ஓகே, வீடை சுற்றி பார்க்குறியா? இல்லை பரவாயில்ல, வா, இனிமே நம்ம ஃப்யூச்சரே இந்த வீட்டில் தானே, ஸோ அதை நீ சுற்றி பார்க்காம இருந்தா எப்படி? வா நான் சுற்றி காட்டுறேன். இல்லை பரவாயில்ல, வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை ஒரு பக்கம் காட்டுறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குதுன்னு காட்டுறாரு. எது யாரோட ரூமுன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறாரு. ஏன்னா நீங்கள் தனியாக போய் மாட்டிக்கூடாதுல்ல. ஸோ யாரோட ரூமுன்னெலாம் உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிடுறாரு. தென் அதுக்கப்புறமா உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு ரூமை காட்டுறாரு. அது என்ன ரூம்னா பூஜை ரூம். ஸோ வந்துட்டு வேறெல்லாம் என்னென்ன ரூம் நினச்சிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவர் வந்துட்டு சர்ப்ரைஸாக அந்த ரூமை உங்களுக்கு காட்டுறாரு. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. அந்த ரூமை பார்க்குறீங்க, ஆரம்பம் பார்க்குறீங்க, ரூமை பார்க்குறீங்க, ஆரம்பம் பார்க்குறீங்க. என்னாச்சு வயன், பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு மாமா, ஆனால் அவ்வளோவா கொரியாவில் சாமி ரூம்லாம் இருக்கவே இருக்காது தான். ஆனால் உனக்காக தனியாக அந்த ரூமை சாமி ரூமாக நான் தான் ரெடி பண்ணேன். தேங்க்ஸ் மாமா. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு எப்போயாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த சாமிக்கிட்ட தான் சொல்லுவேன். அதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்காதோன்னு நினச்சேன், ஆனால் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இங்கே பார், நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நமக்குள்ள தேங்க்ஸ், சாரி எதுவுமே இருக்கக்கூடாது, புரியுதா? ஓகே மாமா. மாமா ஆனால் விளக்கு ஏற்றவே இல்லையா மாமா? இந்த வீட்டுக்கு நீ தானே மருமக? ஆமாம். அப்போ நீ தானே ஏற்றணும், போ. சரிங்க மாமா அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு தென் நீங்களும் போயிட்டு விளக்கு ஏற்றுறீங்க. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அந்த விளக்கு ஏற்றுறீங்க. ஆரம்புக்கு புரியுது, உங்கள் முகத்தில் இருக்க அந்த சந்தோஷத்துலேயே ஆரம்புக்கு புரியுது, நீங்கள் இந்த சாமி ரூம் வந்துட்டு இங்கே வந்துட்டு வச்சதில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கார்.
ஓகேடா ஆர்மீஸ், இதோட இந்த பாட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் யாரெல்லாம் எக்ஸைட்டிங்காக வந்து பார்த்தீங்க, ஐ திங்க் இந்த இதில் நான் கொஞ்சம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பண்ணுறேன். ஓகேவா? பாய்.